இந்த வீடியோவை நீ பார்ப்பது சும்மா எதேர்ச்சியா இல்ல. உன் கூட நான் கொஞ்ச நேரம் பேசணும். உன் மனசு வேதனைப்படுறது எனக்கு தெரியும். என் மகனே, என் மகளே, உன் கண்களை மூடு. உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை எல்லாம் மறந்துடு. உன் சிந்தனையை சிதற விடாதே. மிகவும் அமைதியாக நான் பேசுற வார்த்தையை மட்டும் கேள். அடுத்த 10 நிமிடங்கள் நீயும் நானும் மட்டும்தான். இது உனக்கான நேரம். இது உன் ஆத்துமா இளைப்பாறும் நேரம். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடு. என் பிரசன்னம் இப்போது உன்னை சூழ்ந்து கொள்வதை உணர். நீ ரொம்ப பயந்திருக்கே, எதையும் சொல்ல வேண்டாம், நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் இருக்கு. ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்குவது போலவும், ஏதோ ஒரு தீமை உன்னை தொடப்போவது போலவும் ஒரு உள்ளுணர்வு உன்னை பயமுறுத்துது. எனக்கு பாதுகாப்பு இல்லையோ, நான் தனியா மாட்டிக்கிட்டேனோ, என்னை காப்பாத்த யாரும் இல்லையோ அப்படின்னு உன் மனசு பதைபதைக்குது. ராத்திரி படுத்தா கெட்ட கனவுகள் வருது. விழித்திருக்கும் போதோ இனம் புரியாத பயம் நெஞ்சை அடைக்குது. உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படுற. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைச்சு கலங்குற. உன் தொழிலை நினைச்சு, உன் உடல்நிலையை நினைச்சு, உனக்கு விரோதமா எழும்புற மனுஷங்களை நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க. ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே? கலங்காதே என் பிள்ளையே, உன் பயத்தை நான் பார்க்கிறேன். ஆனா நான் சொல்றேன், நீ பயப்படுற எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து பாதுகாப்பது போல நான் உன்னை என் செட்டைகளுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கேன். நீ அனாதை இல்ல, நீ பாதுகாப்பற்றவன் இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உன் காவலனாயிருக்கேன். இன்று உன் கண்ணீர் வீணாக போகாது. நீ சந்திக்க வேண்டிய அதிசயம் உன் வழிக்கு வந்துடும். உன் இருதய வேதனைக்கு நான் பதில் தர்றேன். பயம் என்கிற சிறைச்சாலையை உடைத்து தைரியம் என்கிற கோட்டைக்குள்ள உன்னை நான் கொண்டு வரப்போறேன். எந்த தீங்கும் உன்னை தொடாது. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. இது வெறும் வார்த்தை இல்ல, இது உயிருள்ள வாக்குறுதி. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உன் ஆவியோடும் ஆத்துமாவோடும் கலக்கட்டும். இப்பதான் முக்கிய வார்த்தை வருது. இதை விட்டே போகாதே. உன் வாழ்வை முழுவதும் மாற்றும் வார்த்தை இது. இந்த நீண்ட நேரத்தை எனக்கு கொடு. உன் பயங்கள் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகுவதை நீயே பார்ப்பாய். கவனமாக கேள். வேதம் சொல்லுது, உன்னதமானவரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின்